ஹலோ கைஸ், இப்போது ரீசெண்டாக அனிமே சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்டையும் இந்த வீடியோ பார்த்துடலாம். அதாவது அனிமே நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறது இந்த ஒரு டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேசலுக்கான மூவி தான். இதுக்கான தனி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த வீடியோவை மேலே வந்து ஐகார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த படம் வந்து தரமாக தான் இருந்தது. இப்போதைக்கு ஜப்பானில் ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே இதுதான் கலெக்ஷனில் டாப் 2ல் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற எது பார்த்திங்கன்னா அது வந்து முகன் ட்ரெயின் தான். அப்படிங்கிறப்ப அந்த ரெக்கார்ட் ஃபுல்லாகவே இப்போதைக்கு டீமன் ஸ்லேயர் தான் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஜோஜோ பிசர் அட்வென்ச்சர் அப்படிங்கிற இந்த நிலைமைக்கான பார்ட் 7 இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 2026 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பார்ட் 7 பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் வரப்போகுது, கிரன்ச்சி ரோலில் வராது அப்படிங்கிற அந்த மேட்டரை சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோஜோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான அனிமே. இப்போ வரையும் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நேபாளில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி கண்டிப்பாக பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தை பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து நேபாளோட பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து அவங்க கண்ட்ரி ஃப்ளாகை பார்த்திங்கன்னா அப்படியே இறக்கி விட்டு அந்த இடத்துல ஒன் பீஸ் ஃப்ளாகை போடுறாங்க. இப்போதைக்கு ஒன் பீஸோட ஃப்ளாகை வந்து பல இடத்துல சிம்பிள் ஆஃப் பீஸ், சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த பேரை சொல்லி பண்ணுறாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நேபாளில் இந்த மேட்டர் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தோனேஷியா நினைக்கிறேன், அந்த ஒரு கண்ட்ரிலையுமே ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க ஒன் பீஸ் ஃப்ளாகை யூஸ் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒன் பீஸ் ஃப்ளாக் வந்து பல பேருக்கு ஒரு சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடமாக இருக்குது. எப்படி அனிமேல காமிச்சாங்களோ அதே மாதிரி ரியல் லைஃப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஜேஜேகேவோட சீசன் 3 இருக்குல்ல, அது வந்து இப்போதைக்கு ஜனவரி 2026 வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜேஜேகேவோட சீசன் 3 இருக்குல்ல, அது வந்து இப்போதைக்கு ஜனவரி 2026 வரப்போகுது. அதுக்கான ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சீரீஸ் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க. அந்த மூவி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஷிபுயா ஆர்க் இருக்குல்ல, அந்த ஆர்க்கை வந்து கம்பைல் பண்ணி ஒரு மூவியாக விட போகிறாங்களாம். அந்த மூவி இப்போதைக்கு நவம்பர் 7 வந்து ஜாப்பனீஸ் தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸுக்கு அவங்க எப்போ பண்ணுவாங்கன்னு தெரில. ஜேஜேக்கு மங்கா முடிஞ்சோடனே அவள் தான் கதை இதுவரை பார்த்திங்கன்னா அது முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட மேட்டரை பார்த்திங்கன்னா ஆன்சரே சொல்லாமல் அந்த ஆத்தரை முடிச்சிட்டார் அப்படின்ட்டு அந்த ஆத்தரை போட்டு ஆன்லைனில் அடிக்கடின்ட்டு பல பேர் அடிச்சிருக்காங்க. எனக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஏன்னா பல கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கெலாம் பதில் சொல்லாமல் அப்படியே பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து மொஜிரோ அப்படிங்கிற ஒரு புது மங்காவை அந்த ஆத்தர் எழுத போகிறார் அப்படிமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த புது மங்கா வந்து ஜேஜேகேவோட சீக்வல் அப்படிங்கிற அந்த மேட்டரை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து யூட்டாவோட கிராண்ட் கிட்ஸை வந்து ஒரு ப்ரொட்டகன்ஸை வச்சு இந்த கதை இருக்க போது. எப்படி பார்த்திங்கன்னா இதில் யூஜி யூட்டா அவங்களாம் வந்து ஒரு வேர்ல்டு கேரக்டர்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருவாங்களா அப்படின்ட்டு கன்ஃபார்மாக தெரில. பட் ஸ்டில் வந்து இது நம்ம ஜேஜேகேவோட சீக்வல் அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஆன்சர் பண்ணாமல் விட்ட பல கொஸ்டின்ஸ்க்கு இதில் நமக்கு மேபி ஆன்சர் கிடைக்கலாம். இதோட ஃபஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ வரையும் படிக்கல, குடிச்சிக்கிற படிச்சிருவேன். ஆல்ரெடி அதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிற அந்த மேட்டரை கமெண்ட்டில் போடுங்க. செயின்சா மேன் அந்த அனிமே பார்த்திங்கன்னா ஒரு தரமான அனிமே. நான் வந்து அனிமே பார்க்க ஆரம்பித்த கட்டத்தில் அந்த அனிமே பார்த்துருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு அனிமே. அதுக்கான சீசன் 2வோட ப்ரொடக்ஷன் வந்து கூட சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னும் 2 வீக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு செயின்சா மேனுக்கான மூவி ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா மங்காவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு அதை அவங்க மூவியை விட போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து கண்டிப்பாக தரமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்க. ட்ரெயிலர்லாம் பார்க்குறப்ப அனிமேஷனை அவங்க செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரியே தேட்டரில் போகிறப்ப எனக்கு டீமன் ஸ்லேயர் எப்படி ஒரு பக்கவான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததோ அதே மாதிரி இந்த படமும் கொடுக்கும் அப்படின்றது பார்க்குறேன். அதுக்கடுத்து டாட்சுகி ஃபுஜிமோட்டோ அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செயின்சா மேனோட மங்காக்கா. அவர் எழுதின ஒரு 8 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கூட சீக்கிரம் வந்து அமேசான் பிரைமில் பார்த்திங்கன்னா அனிமேட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டோரேமானுக்கு 45வது மூவி 2026 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது தான் டோரேமானுக்கு இவ்வளோ படம் வந்திருக்கா அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பல படங்கள் பார்த்துருக்கேன், பட் இவ்வளோ படங்கள் இருக்குது அப்படின்னு தெரில. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அடுத்த வருஷம் வரப்போகுது. அதுக்கடுத்து பாக்கி டோ அப்படிங்கிற இந்த நிலையை பார்த்திங்கன்னா 2026 வரும் அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா பாக்கிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கிராப்லர் பாக்கி பார்த்தேன், அதிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பில்டு கொடுத்து வச்சுருந்தானுங்க.
அதுக்கடுத்து வந்த பாக்கி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அனிமேஷன் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா பழைய கிராஃபிக்கல் பாக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 90s அனிமே ஸ்டைலில் இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி பழைய அனிமேஷன் ஸ்டைல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் புதுசு வரப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு பிடிக்காமல் இருந்தது. ஸ்டோரி பெருசாக இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு வரப்போகிற இந்த பாக்கி டோவில் நம்ம பாக்கிக்கும் மியாமோட்டோ முசாஷிக்கும் ஃபைட் வரப்போகுது. ஸோ மியாமோட்டோ முசாஷிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்வாட்ச்மேன். தேவையில்லாமல் அந்த ஒரு பயங்கரமான கேரக்டரை கொண்டு வந்தவங்க அசிங்கப்படுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னமும் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு தோன்றது கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அசாசினேஷன் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக 2 சீசன் தான். ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இப்போதைக்கு 2026 மார்ச் 20 அப்போ இதுக்கான ஒரு புது மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா ஜப்பான் ரிலீஸ் ஆக போகுது. வேர்ல்டு ரிலீஸ் ஆகுமானு தெரில. ரிலீஸ் ஆச்சுன்னா எப்போ ஆகும்னு தெரில. ஸோ ஜப்பானில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதை பற்றிலாம் அவங்க பேசுவாங்க. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு படம் வரப்போகுது. இந்த படத்தோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மங்காவிலேருந்து சில மேட்டர்லாம் அவங்க அந்த ஒரு அனிமே சீரீஸில் கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்காங்களாம். அந்த ரிமூவ் பண்ண மேட்டர்லாம் வச்சு இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 இருக்குல்ல, அது வந்து இந்த வருஷம் அக்டோபர் 5 வந்து மிஸ்ஸே ஆகாமல் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அதோட அனிமேஷன் குவாலிட்டி தான். இந்த சீரீஸோட டேரக்டர் இருப்பாள், சீசன் 3 டேரக்டர், அவரே வந்து ஓப்பனாக வந்து இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் வந்து சீசன் 1 இருக்க அந்த ஒரு அனிமேஷன் குவாலிட்டியை எதிர்பார்க்காதீங்க அப்படி மாதிரி அவரே பேசியிருக்காரு. அதாவது ஒரு டேரக்டரே பார்த்தீங்கன்னா என்னோடய படத்தில் வந்து ஹைப் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அனிமேஷன் குவாலிட்டியை சீசன் 2லேயே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. பட் சீசன் 3 வந்து 2 விட பெட்டராக இருக்குமா இல்லை அதை விட மோசமாகிடுமான்னு தெரில. பட் இது மங்காவை பார்க்குறப்ப அந்த ஆர்ட் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் அனிமேக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தாலே போதும். ஸோ எப்படி வருது போது அப்படிங்கிற அந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். போன வருஷம் பார்த்திங்கன்னா செயின்டு சோல்ஜர் அப்படிங்கிற ஒரு அனிமே வந்து இருந்தது. அது வந்து ஒரு 18+ அனிமே தான். பட் அந்த அனிமே பார்க்க சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அந்த அனிமேக்கான சீசன் 2 அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஜனவரி 2026 வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து தரமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமே மூவி இல்லை, பட் ஒரு அனிமேஷன் மூவி. அதுதான் K-pop Demon Hunter அப்படிங்கிற இந்த படம். இந்த படம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 1ஓட ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்கு. ஸ்குவிட் கேம் சீசன் 1 தான் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே மோஸ்ட் வாட்ச்டு சீரிஸாக இருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதை பீட் பண்ணி இந்த படம் அந்த இடத்துல வந்திருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இனுமாக்குன் அப்படிங்கிற இந்த அனிமே சீசன் 4 வந்து ஏப்ரல் 2026 வரப்போகுது. அதுக்கடுத்து பிஸ்டோரியா வேண்ட் ஸ்வார்ட் அப்படிங்கிற இந்த அனிமே, இதுவும் பார்த்திங்கன்னா போன வருஷம் அந்த அனிமேயில் ஒரு தரமான அனிமே. இதுக்கான சீசன் 2 பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2026 வரப்போகுது. அதுக்கடுத்து கைஜு நம்பர் 8க்கு இப்போதைக்கு ஒரு புது கேம் வந்திருக்கு, கைஜு நம்பர் 8 தி கேம் அப்படின்ட்டு. இது வந்து மொபைலுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் அப்படின்ட்டு 2த்துலையுமே இருக்குது. இந்த கேமை விளையாடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதையும் பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணல. ஸோ யாராச்சும் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற அந்த மேட்டரை கமெண்ட்டில் போடுங்க. பட் இப்போதைக்கு கேமை பற்றி பேசுகிறப்ப ஆல்ரெடி வந்த சோலோ லெவலிங் இருக்குல்ல, அதுக்கான சோலோ லெவலிங் அரைஸ் அப்படிங்கிற அந்த கேம் இருக்கும்ல, அந்த கேம் ரிலீஸ் பண்ணி அந்த கேமோட இன்கம் மூலமாக இந்த சீரீஸ் சீசன் 3 இருக்குல்ல, அதுக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா $1.5 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கேமை நெட்மார்பிள் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் பண்ணப்போ இந்த கேமோட ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக கிடச்சிருக்கு. அந்த ப்ராஃபிட் இப்போதைக்கு அவங்க சீசன் 3யோட அனிமேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறாங்களாம். உண்மையிலே வந்து அப்போ சீசன் 3 அனிமேஷன் குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு 2 விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. போன வருஷம் ஃப்ரேரன் அப்படிங்கிற ஒரு அனிமே வந்துருந்தது. அந்த அனிமே பார்த்திங்கன்னா பல பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த அனிமையோட சீசன் 2 இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்ட்டு ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அதோடு சேர்த்து இந்த அனிமேவுக்கு ஒரு ப்ரீக்வல் நாவல் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவலாக இருந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மங்காவாக மாற்றி அதுக்கடுத்து அனிமே வந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு புது நாவலை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த ஃப்ரேரன் அப்படிங்கிற அந்த அனிமையோட கான்செப்டே பார்த்திங்கன்னா டீமன் கிங்கை போட்டு தள்ளிட்டு அதுக்கடுத்து நடக்கிற கதையை பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து
ப்ரீக்வல் ஸ்டோரின்னு சொல்கிறப்ப மேபி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி டீம் அப் பண்ணி அந்த டீமன் கிங்கை காலி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கதையாக இருக்குமான்னு தெரில. மேபி இதுவே கதையாக இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாவோ அப்படிங்கிற அந்த ஒரு மங்காவுக்கு ஒரு அனிமே இப்போதைக்கு அடுத்த வருஷம் ஸ்ப்ரிங் சீசனில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மங்காவோட மங்காக்காக தான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரேன்மா 1/2 அப்படிங்கிற அந்த ஒரு மங்காவை எழுதியிருக்காரு. இந்த அனிமேவோட பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து நருட்டோவில் ஒரு 4 எபிசோட் வந்து அவங்க பார்த்திங்கன்னா அவங்க புதுசாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த 4 எபிசோடுமே அவங்க கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கடுத்து ரிலீஸ் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதை பண்ணி தொடங்கலாம்டா, ஏன்னா இதை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கீங்க தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிறது நருட்டோட மங்கக்கா இருக்கார்ல கிஷிமோட்டோ. அவர் வந்து இப்போதைக்கு ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இனிமே நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் பண்ண மாதிரி ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற அனிமேஷன் மூவிக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வந்ததில்ல, அதோட ப்ரொமோஷன் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நருட்டோ வந்து அவரோட ஃப்ராகில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் ஹீரோ வந்து அவரோட டூத்லெஸில் படம் வந்துட்டுருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேருமே கை கொடுத்துக்கிற மாதிரி காமிச்சு அந்த ஒரு டிராயிங் இருந்தது. அது பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கதை பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து 8 வருஷத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் ஆச்சுங்கிறப்ப அது வந்து மான்வாயில் லைட் நாவல். இப்போதைக்கு லைட் நாவலில் அதோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. மான்வால் எப்போ முடியும்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மான்வா வந்து 2 வருஷம் ஹேட்டஸ்ட்டில் இருந்திருக்கு. அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க பிரேக் விட்டுருக்காங்க. இதுக்கடுத்து அவங்க அடுத்த சீசன் அனௌன்ஸ் பண்ணி அது வந்து எப்போ தான் இந்த மான்வா முடியும் தெரியல. பட் இப்போதைக்கு வந்து லைட் நாவலில் அந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. லைட் நாவல் இருக்காது, படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படித்து பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தர் டர்ட்டில் மீ வந்து அவரோட அடுத்த லைட் நாவலில் ஆரம்பிக்க போகிறாரு. அதுக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா சோல் ஃபோர்ஜ் அப்படிங்கிற அந்த பேர் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நவம்பர் 7 வந்து இந்த ஒரு லைட் நாவல் ரிலீஸ் ஆக போகுது. இந்த லைட் நாவல் வரட்டும் நல்லா இருக்கா அப்படின்ட்டு படித்து பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆத்தர் வந்து பிகினிங் ஆஃப் த எண்டை வந்து பக்காவாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஒரு பக்காவான ஸ்டோரியோட இந்த ஒரு சோல் ஃபோர்ஜ் அப்படிங்கிற இந்த லைட் நாவல் இருக்கா அப்படிங்கிற அந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2026 செக்கிரோ அப்படிங்கிற இந்த கேமுக்கு ஒரு அனிமே வரப்போகுது. அதுக்கான ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் வந்து நல்லாவே இருந்தது. இப்போதைக்கு அவங்க சொல்கிற மேட்டர் என்னென்னா இந்த ஃபுல் சீரீஸ்மே அவங்க ஒரு 2D ஹேண்ட் ஆன் ஸ்டைலில் வந்து பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பேட்மேன் காமிக்கில் அந்த ஒரு கவர் பேஜ் இருக்கும்ல, அது அப்படியே பார்த்தீங்கன்னா காகுரா பாச்சியோட கவர் பேஜ் இருக்குல்ல, அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி பேட்மேன் காமிக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமையோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு DC வரையும் போயிருக்கு. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா டோகாஷி இருக்கார்ல, அதாவது நம்ம ஹண்டரோட மங்காக்கா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த 7 சாப்டர் அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க்கில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த் இஷ்யூவில் இருக்கார். ஸோ அதனால் அவரால் எப்போ முடியுதோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு 7 சாப்டர் 10 சாப்டர் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா பிரேக்கில் இருக்கார். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த 7 சாப்டர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏதாச்சும் இப்போதைக்கு வந்து 430 சாப்டரை முடிச்சுட்டு அடுத்தது வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட சீக்கிரம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் தான் திருப்பி செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.